ஜெபம் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் பரிசுத்த உள்ள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆளுபடியாக இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறேயா. இந்த பரிசுத்தமான நாளில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வை தர வேண்டும். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் பாடலை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு உடைய வார்த்தைகளை தந்து கேட்கிற மக்களை கர்த்தர் உயிர்ப்பித்து இந்த கடைசி காலத்தில் ஒருவரால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கர்த்தருக்குள் ஆண்டவரை நிலைத்திருந்து உடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக தேவ நாட்களில் இடைபடும்படியாக வேண்டுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் உடைய மகிமையான கரம் எங்களோடு இருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் நாமே எங்களை ஆட்கொள்வாராக. பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறார். கேட்கிற மக்களுக்கு பிரயோஜனமாகவும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு ஏதுவாக தேவன் நடத்தும்படியாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாட்டுத்தாள் புஸ்தகத்திலே 47ஆம் பாட்டை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஜனங்களே துதியுங்கள் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஜனங்களே துதியுங்கள், கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஜனங்களே துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். கர்த்தர் நல்லவரே, அவர் நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் நல்லவரே, அவர் நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் வல்லவர், அவர் செயல்களை நினைவுங்கள். கர்த்தர் வல்லவர், அவர் செயல்களை நினைவுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஜனங்களை துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஜனங்களை துதியுங்கள். கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களிலும் மேலானவர். கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களிலும் மேலானவர். கர்த்தர் மகத்துவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. கர்த்தர் மகத்துவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். கர்த்தர் அற்புதர், அவர் வானங்களை சிருஷ்டித்தார். கர்த்தர் அற்புதர், அவர் வானங்களை சிருஷ்டித்தார். கர்த்தர் அதிசயே, அவர் பூமியை படைத்தார். கர்த்தர் அதிசயே, அவர் பூமியை படைத்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். கர்த்தர் இரட்சகர்,
நம்மை நித்தியம் சேர்ப்பாரே. கர்த்தர் மீட்பரே, நம்மை நித்தியம் சேர்ப்பாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஜனங்களை துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஜனங்களை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று துதியுங்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக பாட்டு புத்தகத்தில் 78வது பாடலை பாடுவோம். நல்லவர் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் என்ற பாடலை பாடி நாம் நல்ல மரங்களாய் இருந்து இந்த உலகத்தை நல்ல கனி கொடுக்க தேவன் நமக்கு நன்மை செய்வாராக. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடாதே, கெட்ட மரம் நல்ல கனி கொடாதே. நல்ல மரம் கெட்ட கனி கொடாதே, கெட்ட மரம் நல்ல கனி கொடாதே. நீ நல்ல மரமா கெட்ட மரமா, உன் கனிகளால் இல்லை நீ அறிவாய். நீ நல்ல மரமா கெட்ட மரமா, உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை. தயவு நற்குண விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கமே. தயவு நற்குண விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கமே. இப்படிப்பட்ட கனி கொடுப்பவன் நீதிய ஜீவனுக்கு அழைப்பார். இப்படிப்பட்ட கனி கொடுப்பவன் நல்ல மரமாய் இருப்பான். கர்த்தர் ஆசீர்வாதம் பெறுவார், நித்திய ஜீவனில் நிலைப்பான். கர்த்தர் ஆசீர்வாதம் பெறுவார், நித்திய ஜீவனில் நிலைப்பான். நீ நல்ல மரமா கெட்ட மரமா, உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நீ நல்ல மரமா கெட்ட மரமா, உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். மாமிச கனியோ விபச்சாரம் விசித்தம் அசுத்தம் காமவிகாரம். மாமிச கனியோ விபச்சாரம் விசித்தம் அசுத்தம் காமவிகாரம். பகைகள் விரோதம் கோபங்கள். பகைகள் விரோதம் கோபங்கள். சண்டை பிரிவினை மகளே
வழிபட்டு கனி கொடுப்பவரை கேட்ட மரமாயிருப்பான். கர்த்தர் நாமத்துக்கு திருவான் வேண்டது அக்கினியில் அழிவான். கர்த்தர் சாபத்துக்கு திருவான் வேண்டது அக்கினியில் அழிவான். நல்ல மரமா நீ கெட்ட மரமா உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நீ நல்ல மரமா கெட்ட மரமா உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடாதே, கெட்ட மரம் நல்ல கனி கொடாதே. நல்ல மரம் கெட்ட கனி கொடாதே, கெட்ட மரம் நல்ல கனி கொடாதே. நீ நல்ல மரமா கெட்ட மரமா உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நீ நல்ல மரமா கெட்ட மரமா உன் கனிகளால் உன்னை நீ அறிவாய். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். ஆமே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவராகிய தேவரே, உடைய பரிசுத்த நல்ல நாமத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகளை தந்து ஜனங்களை நீர் நாமே ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாக வேண்டுகிறேன், பலப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை ஜனங்கள் உடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால இந்த ஆண்டவரை செய்தி மூலமாய் உடைய மக்களை நீ தொட்டு ஆண்டவர் தாமே உடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் தனிமையாய் இருக்கிற மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே உடைய வார்த்தை மூலமாக உயிர்ப்பிக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளில் நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ததற்காக அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்க நாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாராக. வாசிப்போம். மத்திய சுவிசேஷ புத்தகத்தின் 24ஆம் அதிகாரத்தில் நாம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா பாதை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதிலுமாக எல்லா தேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் நிறைந்திருக்கிறது. கடைசி காலத்தில் கொள்ளை நோய் பெருகும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கிற வேளையில இது ஒரு வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அவர் மத்திய வானத்திலே வெளிப்படுவதற்கு இது ஒரு ஆதாரமாக காணப்படலாம். ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு ஒரு பெரிய தடையாக இருந்தாலும் ஆங்காங்கே இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் தனிமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டு போகாத இருங்கள், எந்த வகையிலும் வஞ்சிக்கப்பட்டு போகாத இருங்கள் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஆவியானவர் மூலமாக பேசுகிற வார்த்தை. ஏன்னா நீங்கள் சபையிலே கூடி வருவதோ தேவ சத்தத்தை கேட்க முடியாமலோ அல்லது சபையினுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் நீங்கள் பெற முடியாமல் இருக்கிறபடினாலே தனிமையில் இருக்கிறதுனால் எந்த வகையிலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் சம்பவிக்கிற நாட்களில் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்பதனாலே ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையாக நிலைத்திருக்க தேவ பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த வஞ்சகம்
வஞ்சகம் என்பது யாரால் வருகிறது தெரியுமா? மனிதனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தான் மூலமாக தான் அந்த வஞ்சகம் என்றதான காரியம் வெளிப்பட்டு வருகிறது. அவை ஆதியிலே பிசாசானவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்த போது அவர்களை வஞ்சிக்கும்படியாக தேவன் உண்டு பண்ணினதான சர்ப்பமானது அந்த தோட்டத்துக்குள் நுழைந்தபடியினாலே அங்கே தேவன் வைக்கப்பட்டிருந்தான ஆதாமின் மனைவியாகிய ஏவாளை வஞ்சிப்பதற்கு காரணமே இந்த சர்ப்பமாகிய பிசாசு தான். அவை அந்த நாளிலிருந்து அவருடைய ஆதாமின் சந்ததியாய் இருக்கிற மனுகுலத்தை இன்றைக்கு பிசாசானவன் பல வழிகளிலே சென்று உள்ளே புகுந்து அவர்களை வஞ்சிக்க பார்க்கிறார். விசேஷமாக விசுவாச மக்களை, விசுவாச பிள்ளைகளை அநேகரை வஞ்சிப்பதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். உலகம் முழுவதும் சாத்தானாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகல ஜாதிகளும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்தின் மத்தியிலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து அவர் தம்முடைய இரத்தத்தின் அவளை கழுவி தேவனுடைய பிள்ளையாகிய ஆண்டவர் நமக்காக நியமிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரிதமாகிய ஏதேன் தோட்டத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம் இன்றைக்கு சபையில் கூடி வர முடியாதபடி ஆங்காங்கே தனிமையில் இருக்கிறபடினால அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துவ மக்களை வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் அநேக வகையிலே கிரியை செய்வான். ஏனென்றால் நாம் தனிமையில் இருக்கிறபடியினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு தீமை உருவாவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அதனாலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எங்கே பிசாசு எந்த மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அந்த மனிதன் வஞ்சிக்கப்பட்டு போகலாம். எந்த குடும்பத்துக்குள்ளாக சாத்தானுடைய செயல்பாடுகள் பிரவேசிக்கிறதோ அந்த குடும்பம் வஞ்சிக்கப்பட்டு போகலாம். எந்த சபைக்குள்ளாக பிசாசானவன் நுழைகிறானோ அந்த சபை வஞ்சிக்கப்பட்டு போகலாம். அவை இது கடைசி காலமாய் இருக்கிறது, கிறிஸ்துவின் வருகை சமயமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நாம் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாய் இருப்பது மிக அவசியம் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சர்ப்பத்தினாலே அந்த ஸ்திரீ வஞ்சிக்கப்படுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனம் கெட்டு போகுமோ என்று நான் என்ன பண்ணுகிறேன், பயந்திருக்கிறேன் என்றால் அந்த ஆதியிலே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்கள் கிறிஸ்துவில் வைத்திருக்க அந்த உண்மையிலிருந்து, கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த உண்மையிலிருந்து, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற விசுவாசத்தின் உண்மையிலிருந்து உங்களை விலக்கி விடுவானோ என்று, சர்ப்பம் உங்களை விலக்கி விடுவானா, பிசாசு உங்களை விலக்கி விடுவானா என்ற ஒரு பயம் அவளுக்கு இருந்திருக்கிறது. அவை தேவனுக்குள் அன்பான தேவ ஜனமே, இதே நிலைமையில் நான் உங்களை சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்தில் கொண்டு வந்து பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் கொடுத்து சத்தியத்தில் அனுதினம் வழிநடத்தி வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் சர்ப்பமாகிய சாத்தான் மூலமாய் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. எங்கே பிசாசு நுழைகிறானோ அப்பொழுது என்ன செய்யப்படும், அவன் வஞ்சிக்கப்பட்டு போவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கூடாதபடிக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களிலே எந்தெந்த காரியத்தை நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று சில காரியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அந்த மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே இந்த
5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, சிலர் கடைசி காலத்தில் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று உலகத்தில் வெளிப்பட்டு அநேகர் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இது பல வருஷங்களுக்கு முன்பிலிருந்து நடக்கிற சம்பவம். இன்றைக்கு கூட பல நாடுகளில், அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளில் நான் கிறிஸ்து, நான் 2வது வருகை நான் வந்துவிட்டேன், நான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக பேசுகிற சில எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நான் கிறிஸ்துவை தரிசித்தேன், கிறிஸ்து என்னோடு முகமுகமாய் பேசினார் என்றெல்லாம் சிலர் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாய் இருப்பார்கள். இந்த நிலைமையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லி இதோ இந்த நாளில் வந்து விடுவார் என்றெல்லாம் நாட்களை குறிப்பார்கள். இதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. ஆண்டவர் வரும் நாளையாவது நாளிகையாவது நாம் அறியோம். ஆகவே அவர் வருகைக்குரிய காலங்களை நாம் இந்த நாட்கள் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு சிலரானவர்கள் நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து என்றெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய மக்களை வஞ்சிக்கிறவர்களாக சிலர் காணப்படுவார்கள். அதே நீங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாத்திரமில்லை, தேவனுக்குள் அன்பானவர்களே, அந்த 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்க, கடைசி காலத்தில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்பி அநேகர் ஆச்சரியப்படத்தக்கத அளவுக்கு என்ன செய்வார்கள்? அற்புதங்களும் அடையாளங்களை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அவர்களுடைய வரலாற்றின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே சிலர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பார்க்கும்போது கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள், கள்ள அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் அடையாளம் செய்கிறவர்களை பார்க்கும்போது கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாறுபட்டதாகவும், பேதுரு செய்யப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாறுபட்டதாகவும், பவுல் செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாறுபட்டதாகவும், ஆதியில் இருந்த பரிசுத்தவான்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாறுபட்டதாக இன்றைக்கு காணப்படுகிறதை தவிர நூதனமாக அற்புதங்களை செய்கிறார்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பே சொல்லி இருக்கிறார். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி சில அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள். அவர்களால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள். அற்புதங்களை நம்பி பிசாசு கூட ஒரு அற்புதங்களை செய்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைய பேப்பரில் நான் பார்க்கும்போது மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அங்கே ஒரு முஸ்லிம் சாமியார் இருந்திருக்கிறார். அவர் மற்றவருடைய கைகளை முத்தமிட்டால் அவர்களுடைய சரீரத்திலே ஏதேனும் வராது, கொரோனா வியாதி வராதபடி நீங்கி போகும், அப்படிப்பட்டவர்கள் சுகமடைவார்கள் என்று அநேகருடைய கைகளை பிடித்து முத்தம் கொடுக்கிற அந்த அனுபவத்தை அங்கே பேப்பரில் போட்டிருக்கிறார். இப்படி அவர் அநேகருடைய கைகளை பிடித்து முத்தம் கொடுப்பதினால அநேக மக்கள் அவரிடத்தில் போய் நாம் முத்தம் பெற்றுக்கொண்டால் இந்த கொரோனா நமக்கு வராது என்று சொல்லி அவர்கள் அநேகர் போயிருக்கிறாங்க. முடிவிலே பார்த்தீங்கன்னா இந்த சாமியாருக்கு கொரோனா வந்து விட்டது. அவரே கொரோனா வியாதியினால் மரித்து போய்விட்டார். இவரிடத்தில் யார் யார் முத்தம் பெற்றார்களோ அவர்களில் அநேக பேர் கொரோனா வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அநேக பேர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லி அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறதை நம்ம பேப்பர்களை பார்க்கிறேன். அவை தேவனுக்குள்ளான கடைசி காலத்திலே நூதனமான அற்புதங்கள், நூதனமான அதிசயங்கள் சில செய்வாங்க. இவர்களை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள்.
ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்டு போய் கள்ள தீர்க்க தரிசிகள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் சிலர் எழும்புவார்கள், கள்ள அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் எழும்புவார்கள், உலகத்திலும் எழும்புவார்கள். இவர்களை குறித்து நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் 17ஆம் வசனம் 17 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 17 18 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சகமான பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பான தேவனுடைய மக்களே, நாம் வாசிக்கிற வேளையிலே அந்த 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று எச்சரிக்கையாயிருங்கள். உபதேசங்களுக்கு விரோதமாய், கற்றுக்கொண்டதான உபதேசங்களுக்கு விரோதமாய், கற்றுக்கொண்டதான தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக யார் யார் இடரல் உண்டாக்குறார்களோ, நாம் தேறுகிறவதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும். தேறுகிறவர்களுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும். 1ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் கொஞ்சம் தேறுவதற்காக படிக்கிறார்கள். 2வது வகுப்பு படிக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் தேர்வதற்காக படிக்கிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு ஆண்டுகளும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இப்படி ஒவ்வொரு வகுப்பில் நாம் படிப்பது எதற்காக? தேர்வதற்காக படிக்கிறோம். அதுபோல இன்றைக்கு நாம் தேர்வதற்காக கற்றுக்கொள்ளுகிறோமே தவிர விழுந்து போவதற்காக அல்ல. இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட 1ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு பாடத்தையே அதையே பிடித்து கொண்டு தேறுகிறதுக்கு ஏதுவாய் இல்லாது இருப்பார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை சந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்குள்ளாக நாம் தேறுகிறவர்களாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கும் நாம் கற்றுக்கொண்ட தேவ பக்திக்கும் விரோதமாக சிலர் இடர்களை போடுவார்கள், இடரான காரியங்களை போடுவார்கள், தவறான காரியங்களை போடுவார்கள். பிசாசின் மூலமாக, சர்ப்பத்தினுடைய ஆவியின் மூலமாக கர்த்தருக்குள்ளாக நாம் தேரக்கூடாதபடிக்கு சில இடரலான காரியங்களை கொள்வார்கள். தேவ பக்தி விருதா என்று சொல்லுவார்கள், உபவாசம் எடுப்பது விருதா என்று சொல்லுவார்கள், ஆராதனைக்கு போவது விருதா என்று சொல்லுவார்கள், இன்னும் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை தசமங்களை செலுத்துவது விருதா என்று சொல்லுவார்கள், இன்னும் ஆவிக்குள்ளாக நாம் முன்னேறுகிற காரியங்களிலே அவர்கள் பார்த்து விருதா என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்றால் தேவனுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்கு அல்ல, தங்கள் வயிறுக்கே ஊழியங்களை செய்து அநேக ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக கிரியை செய்வார்கள். இந்த நாட்களில் தனிமையாக இருக்கிற உங்கள் வீடுகளுக்கு இப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாக இருங்கள். பெற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற சொல்லப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் அவன் சாத்தானுடைய ஆவினாலே இடைவிட்டு பேசுகிறவனாய் இருக்கிறார். இதை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, தங்கள் வயிற்றுக்கு தான் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆக்கினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிப்படும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு, போதகரின் நாமத்தை தரித்துக் கொண்டு, விசுவாசிகள் என்ற நாமத்தை தரித்துக் கொண்டு, சுவிசேஷரின் நாமத்தை தரித்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை வேதம் பவுல் சொல்லுகிறார். ஆனபடியினாலே ஒருவராடு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் அறிய வேண்டும். இன்னொரு வார்த்தையை நாம் வாசிப்போமானால் 1 தீமோத்தேயு புஸ்தகம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர்களுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கர்த்தருக்குள் அன்பான தெய்வ பிள்ளையே, கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. பிசாசானவன் இப்படியான அநேகருக்குள்ளே நுழைந்து என்ன செய்கிறான் என்றால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகரை பிசாசின் உபதேசங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கு இடராக அவர்களை நடத்துகிறவனாய் இருக்கிறார். ஆகவே இதை குறித்து நீங்கள் என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையாய் இருக்கு. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே கிறிஸ்தவர்கள் மாயினாலே சூடு உண்ட பொய்யர்களாய் எவ்வளவு கற்றாலும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக, எத்தனை காலங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் தேவ ஆவியினுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் தங்கள் இருதயத்திலே சூடுண்ட பொய்யர்களாய் இருந்து சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுப்பார்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான ஆவிகள் பரவி இருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகள், அதை அப்போஸ்தலனாகிய யோவான் அநேக காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம், கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவிகளும் கள்ள ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசி ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் அநேக ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் வெளியே உலகத்தில் தோன்றி இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது, அநேக கிறிஸ்தவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறது, உலக மக்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. ஆகவே அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நீங்கள் இடங்கூடாதபடிக்கு இந்த கடைசி காலத்தில் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? விலக்கி உங்களை பாதுகாக்கும்படியாக இங்கே பவுல் வெளிப்படுத்துகிறார். ஆகவே தேவனுக்குள் அன்பானவர்கள், நீங்கள் தனிமையாக இருக்கிற நாட்களில் இருக்கிற நேரத்திலே உலகத்தின் மற்ற இடங்களில் பிசாசானவன் இப்படிப்பட்ட வஞ்சகமான ஆவிகளை உங்களுக்குள்ளே அனுப்பி உங்களை வஞ்சித்து ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் இடரலாய் இராதபடிக்கு தேவனுக்குள் அன்பானவர்கள், இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். அன்றைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாதீங்க. ஏவாள் வஞ்சித்தது நிமித்தம் எத்தனை நன்மைகளை இழந்தால் தெரியுமா? வஞ்சிக்கப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் இழந்து போகிறோம்? தேவனுக்குள் அன்பானவர்களை, வஞ்சிக்கப்படுவோமானால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை இழந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறார். மற்ற ஆவிகளால் நாம் வஞ்சிக்கப்படும் போது தேவனுக்குள் அன்பானவர்களை, நம்முடைய சொந்த குடும்பத்தை நாம் தீமைக்குள்ளாக்குகிறோம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாய் தன் சொந்த குடும்பமாய் இருக்க, தன் சரீரத்தினுடைய புருஷனாய் இருக்கிறதான ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு போகிறார். இதனாலே ஒரு மனிதன் ஆவியினால் வஞ்சிக்கப்பட்டால் தன் குடும்பத்தையே வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறார். அது மட்டுமில்லை, வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் மேல் தேவன் கோபப்பட்டு அவர்களை சாபத்துக்கு எதுவாக மாற்றுகிறார். வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறார். வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் மறுபடியும் பாருங்க, உலகத்தில் போய் அதனை உலகத்தின் மண்ணை பாடுபடுத்துவதற்காக ஆண்டவர் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார்.
வஞ்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு மீண்டும் நித்திய ஜீவனாகிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு மறுபடியும் அந்த வழிக்கு போக முடியாதபடி ஒரு பெரிய தடையை ஆண்டவர் அங்கு ஏற்படுத்துகிறார். அவை இப்படிப்பட்டதான ஒரு பெரிய தீமையை அன்றைக்கு ஏவாள் சந்தித்தது போல இன்றைக்கும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவர் அநேக மனுஷருக்குள்ளே குடும்பத்துக்குள்ள பிரவேசித்து அவர்களை வஞ்சித்து ஏவாள் பெற்ற அநேக தீமைகளை இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவ மக்களாகிய சிலர் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே தேவனுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைபடுகிறார், உங்களோடு பேசுகிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, தனிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, உங்கள் குடும்பத்தினுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, விசுவாச மக்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, புறஜாதிகளுக்கு மத்தியிலே உங்கள் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து ஒருவரால் உங்களை வஞ்சிக்கப்படாதபடி மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வருவதற்கான அறிகுறி இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகை இருக்குமானால் அவருடைய வருகைக்காக நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆயுதப்படுவதற்கு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த நல்ல நாமத்துக்காக உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக சோதரம் ஐயா. ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உடைய ஆவியை தந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். இப்படியாக இந்த நாட்களில் தேவன் எங்களோடு கூட பேசு. எப்படியெல்லாம் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்தான காரியங்களை ஆவியானவர் நீர் வெளிப்படுத்துவதற்காக சோதனையா. கடைசி காலத்தில் ஆண்டவரை நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிக்கிற மக்களின் மத்தியிலே உடைய பிள்ளைகளை கிருபையாய் காப்பாராக்கி அன்றைய கள்ள போதுகிறாலும் கள்ள தீர்க்கதரிசினாலும் வஞ்சிக்கப்படுகிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. ஆண்டவரே, கடைசி காலத்திலே கர்த்தாவை கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாக பேசுகிறதான எல்லா விதமான மக்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிற நாதா. ஆண்டவரே, அப்படியாக நீ செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு அற்புதமாய் நடத்தட்டும். இதை கேட்கிற உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலேயும் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தாவே தங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள, தங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ள, மற்றவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாய் இருந்து கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட கிருபையார். கடைசி காலத்திலே தேவ சமூகத்தில் கூடி வர முடியாதபடி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்களை வஞ்சிக்க பிசாசானவர் ஆண்டவரை இருதயத்துக்குள்ளும் மனுஷர்களுக்குள்ளும் கர்த்தாவை வீடுகளுக்குள்ளே புகுந்து சில வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நீதாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக உடைய பாதத்தை நான் மன்றாடுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவருக்கு ஏற்ற நன்மைகளை செய்யும். இந்த நாட்களில் இருக்கிற வாதைகள் ஒன்றும் உடைய பிள்ளைகளை அணுக விடாதபடி, குடும்பங்களை அணுக விடாதபடி குடும்பமாய் பாதுகாத்து கர்த்தருக்குள் நிலைத்திருந்து ஒருவேளை நீ வறுமையானால் குடும்பமாய் ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு தேவன் கிரியை செய்வடியாக உடைய நாமத்தை நான் மன்றாடி உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வானத்தை பூமியை படைத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கிருபையாய் காக்கும்படியாக இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நல்லவர் 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 இயேசு நல்லவரே, வல்லவர் 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 இயேசு வல்லவரே, நல்லவர் 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 இயேசு நல்லவரே, வல்லவர் 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 இயேசு வல்லவரே, நல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே இயேசு வல்லவரே, நல்லவரே இயேசு நல்லவரே, வல்லவரே
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்நிய வழி ஐக்கிய சவகாசம் அனைத்தும் நம்ம அனைவரோடு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு கூட ஆங்காங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளோடு யாவரோடு கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பெறுகிறோம் என்றும் என்றும் சதா கால நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பார்.